தமிழுக்கு என் தலைவணக்கம். சான்றோர் உள்ளிட்ட அவைக்கு அடுத்த வணக்கம். நான் முனைவர் பட்ட ஆய்வு உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்திலே செய்தபொழுது நெறியாளராக விரிந்த முனைவர் காத்த திருநாவுக்கரசு அவர்களுக்கு எடுக்கின்ற இந்த விழாவிலே நாங்கள் எங்கள் ஆய்வேட்டிலே அவருடைய கையொப்பத்தை வாங்க முடியவில்லை என்ற வருத்தம் சாகும் காலம் வரை எங்கள் உள்ளத்திலே இருந்தது. நாங்கள் ஆய்வு முடித்து வெளியே வருகிற பொழுது உலக தமிழாட்சி நிறுவன இயக்குநராக சிலம்பொலி ஐயா இருந்தமை, அவர் இந்த விழாவிலே வந்திருக்கின்றமை நிச்சயமாக காத்தாத்தினுடைய விழாவுக்கு ஒரு மணிமகுடம் என்று நான் கருதுகின்றேன். இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்தவர்களை நிச்சயம் நான் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் என்னை காத்தாத்தியிடம் நெறிப்படுத்தவரை நான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டேன். மீனாட்சி கல்லூரியிலே இருக்கின்ற சாந்தகுமாரி மேடம் அவர்களை தொடர்பு கொண்டேன். அம்மா இது மாதிரி விழா நடக்குது. ஐயோ என்னெல்லாம் எழுத சொல்லாதடி, நான்லாம் எழுதுகிற மாதிரி உடல்நிலை இல்லைம்மா, நான் போகிறேன், நீங்கள் தானே என்ன நெறிப்படுத்துங்களா, உங்ககிட்ட சொல்லிட்டு அந்த மேடைக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கு கூட இந்த விழா அழைப்புதல் போயிருக்கிறது என்று நினைக்கிற பொழுது புதுகை தர்மராசன் அவர்களையும் அர்த்தநாரீஸ்வரன் அவர்களையும் இந்த சென்னை பல்கலைக்கழக தமிழ் இலக்கிய துறைக்கும் முழுமையாக திட்டமிட்டு செய்கிற இந்த விழாவுக்காக நிச்சயமாக மனமகிழ்கிறேன். இந்த விழா ஒரு வேண்டுகோள், உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்திலே நடத்தப்பட வேண்டும். அவருடைய ஆன்மா அங்கே உலவிக் கொண்டிருக்கிறது. பலவிதமான நெருக்கடிகள், பலவிதமான சூழல்கள் நாம் பேசலாம். ஆனால் அந்த ஒவ்வொரு கருத்தரங்க கட்டுரைக்கும் அவர் பட்ட நெருக்கடிகள், புகழ்மொழிகள் தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். மறைந்த பிறகு 21 ஆண்டுகளுக்கு பிறகு, ஆனால் அவர் அந்த நெருக்கடிகளையும் சாதித்து அங்கு நாங்கள் சேர்ந்த 10வது நாளே அவர் இயக்குனரானது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாயிடுச்சு. நாங்கள் போய் சேர்ந்தோம் இயக்குனர். அவர் சொன்னார், அவருடைய குடும்பத்தினால் பயனடைந்தார்களோ இல்லையோ, நாங்கள் நிச்சயமாக பயனடைந்திருக்கிறோம் என்பதை உங்கள் தந்தையாருக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஒவ்வொரு பேச்சும் செயல்பாடும் அவர்கள் குடும்பம் பயனடைந்தோ இல்லையோ அவருடைய ஆய்வு மாணவர்கள் பயனடைந்தார்கள் என்பது நிதர்சனமான உண்மை என்று சொல்லி ஐயாவிடத்தை நான் திறனாய்வாளர் பண்ணுறேன், ரொம்ப பெருசாக கட்டுரை எழுத முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இதுதான் அவர் எங்களுக்கு ஆய்வுக்கு சேர்ந்த பொழுது கொடுத்த 2 நூல்கள். இந்த மாதிரி இன்னொரு நூல் இருக்குது, இதுதான் கொடுத்துருக்காரு எங்களுக்கு 2 பேர். எல்லா ஆய்வு மாணவர்களும் கொடுத்ததா இப்போ சுசிலா சொல்லி திருப்பி என் நினைப்புக்கு வந்தது. இது போன்ற ஒரு நூலை நான் திறனாய்வு எங்கே இருக்க போது, நெறியாள்கையில் என்ன இருக்க பொழுது என்று 87 எடுக்கப்பட்ட இந்த குறிப்புரை ஏடு இது. அந்த குறிப்புரை ஏட்டிலேருந்து என்ன எடுக்க போது நான் திருப்பி பார்க்குற பொழுது மிக சிறந்த குறிப்புகளை நான் பார்த்துட்டு இன்னும் செயல்படாமல் இருக்கிற அந்த வெட்கமான தன்மையும் சொல்லிக்கிறேன். கட்டுரையை படித்து தான் எதெல்லாம் நான் செயல்படுத்துவேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நிச்சயமாக அதை கட்டாயம் செயல்படுத்துவேன். காத்தாத்தினுடைய 100ஆண்டு விழாவிலே இந்த செயல்பாடுகளை இன்னும் சிறப்பாக செயல்படுவேன். அதற்காக நான் துணை நிற்பேன் உறுதியும் கூறிக்கொள்கின்றேன். என்னுடைய இந்த நெறியாள்கை முறையை முதலில் நான் அவரை சந்தித்த பொழுது, என்னம்மா அங்கே வந்திருக்கீங்க, எம்ஃபில் முடிச்சுட்டாங்க ஐயா, என்ன பண்ணீங்க பெரிய பிராணத்தில், அப்படிங்களா, சரி முனைவர் பட்டம் எல்லாருக்கும் சொல்கிறேன், எல்லா ஆய்வாளரும் சொல்கிறது தான், தலைப்பு நீங்களே கொடுத்துருங்கய்யா அப்படின்னு சொன்னேன். சரின்ட்டு சரி பாரதிதாசனில் பண்ணியாம்மா, சும்மா 2-3 பாட்டு படிச்சிருக்கேன், வேறு எதுவும் படித்ததில்லை பாரதிதாசனில். அப்படியா, சரி நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன விளக்கத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 1987 நான் அவர் சந்திக்கிறேன். 91 பாரதிதாசன் 100ஆண்டு விழா வருது. 91 பாரதிதாசன் 100ஆண்டு விழா வருது. அன்னைக்கு உங்கள் ஆய்வு இந்த உலக தமிழாட்சியிலேருந்து வெளியே போச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு மாணவரை உயர்த்துகிற முயற்சியில் அந்த நேரத்தில் ஈடுபட்ட தன்மை இன்னைக்கு நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேங்க. அந்த விஷயத்தை இனமரபு மற்றும் தமிழ்நாட்டு வரலாறு இதெல்லாம் படித்து முடிச்சுருங்க, ஒரு கொள்கைக்கு வந்துடுவீங்க, அதுக்கப்புறம் வாங்க என்று சொல்லப்படுகிற அந்த தன்மை நினைத்து பார்க்கும்போது ஒரு அகராதி வைத்து கொண்டு தான் நாங்கள் ஆய்வு செய்தோம். அது எங்களுக்கு கிடைத்த பேராக நான் நினைக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் ஒரு ஆய்விலே இன்னொரு ஆய்வை செய்ய முடியும். ஆய்வுக்குள் ஆய்வு என்று நான் எங்களை தலைப்பிட்டிருக்கிறேன் கட்டுரையில். ஆய்வுக்குள் ஒரு ஆய்வை செய்ய முடியும் என்பதை எங்களுக்கு காட்டினாரு. நீங்கள் பாரதிதாச சிந்தாமணி அப்படின்னு கொடுத்தாரு. அப்புறம் தமிழை தாயாக உருவப்படுத்தியமை எந்த சூழ்நிலையில் எதற்காக, அது பிராக்கெட்டில் திருவிளையாடற் புராணம் எடுத்து படித்து பார்த்து எழுதிரு, அவ்வளோதான் சொல்லுவார், நாங்கள் எழுதி முடிச்சிரும்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த நெறிப்படுத்திய அந்த தன்மையை நினைத்து பார்க்கறது, ஒவ்வொரு நாளும் எடுக்கிற குறிப்புகளை பதிவு செய்கின்ற முறை, அதை தொகுத்து பார்க்குற முறை, இது எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளும் இதோட மேலாக நான் அப்பப்போ வியந்து பாராட்டுறது. இன்னைக்கு கல்லூரியில் நான் பேராசிரியராக இருக்கிற பொழுது பல மேற்கோள் படங்களின் வாயிலிருந்து உதிரும் பொழுது நான் ஒவ்வொரு முறையும் ஐயா காத்தாத்தி அவர்கள் தான் நினைக்கிறேன். காலையில் நிறுவனம் வந்தவுடன் ஒரு சங்க இலக்கிய பாட்டை மனப்பாடம் பண்ணிட்டு வந்து உட்காருனார். அதுதான் இன்று நான் பேராசிரியராக இருக்கிற பொழுது அந்த பாடல் எனக்கு எளிதாக வருவதற்கும் பாடம் நடத்துவதற்கும் உதவியாக இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு திட்டமிடலுங்க. எதுவுமே ஒரு நெருக்கடி தந்ததில்லை. இப்படி பண்ணாதான் இந்த சைன் பண்ணிட்டு போ, இப்படி பண்ண எதுவுமே எங்களுக்கு நெருக்கடியும் தந்ததில்லை. ஒரு பெரிய வரலாற்று பேழை அவர்.
தமிழ் வரலாற்று பேழை அவர்கள் அருகிலே இருந்த பெருமை எனக்கு வாய்த்திருக்கிறது என்று நினைச்சு பார்க்கறதா எனக்குரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவரை இழந்து இன்று இருக்கிற நிலையிலே அவருடைய புகழ் மங்காது இருக்கும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.